Hi students, next இப்போ என்ன பார்க்க போறோம்னா path difference and phase difference அப்படிን ரெண்டு क्वेश्चन இருக்கு. அந்த ரெண்டுத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இதுல என்ன விஷயம் சார் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா path differenceனா பாதை வேறுபாடு அப்படினு சொல்லுவாங்க. phase differenceனாக்கா கட்ட வேறுபாடு அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியணும்னாக்கா என்னன்னாக்கா ஒரு ஸ்டில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல நான் ஒரு கல்லு தூக்கி போடுறேன். போட்ட உடனே அதுல ரெண்டு தக்க மிதந்துட்டு இருக்கு. அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னா என்ன சார் அப்படின்னாக்கா ரெண்டு தக்கையும் ஒரே நேரத்தில் மேலே வந்து ஒரே நேரத்தில் கீழே போச்சுன்னா அப்படி இப்படி ஆடிட்டே இருந்தால் அதுக்கு பேர் என்னென்னா இன் ஃபேஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஒரு தக்கை வந்து மேலே வருது அதே அந்த நேரத்தில் இன்னொரு தக்கை கீழே போகுதுன்னா தே ஹாவ் சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் டு ஈச் அதர். ரெண்டுத்துக்கு இடையில் ஏதோ கொஞ்சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சது. பாத் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு பாதை வேறுபாடு இது இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இதுக்கும் அதுக்கும் இடையில எவ்வளோ தூரம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட், நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா வி டேக் எ சிம்பிள் வேவ். ஒரு வேவ் எடுத்துக்கோங்க. வேவ் எடுத்துக்கிட்டாக்கா ஜீரோலேருந்து மேக்ஸிமம்லேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் மேக்ஸிமம் திரும்ப ஜீரோ. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேவ்னால் இது வேவ் லென்த் லேம்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது ட்ராவல் பண்ணியிருக்கு 2π டிஸ்டன்ஸ். ஒன் வேவ்னா 2π டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேவா? ரைட், அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 5 = 2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2π இருக்குது. பாத் டிஃப்ரென்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னாக்கா λ/2π × 5 அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா பாத் டிஃப்ரென்ஸோடைய சிம்பிள் என்ன டெல்டா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னா 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அப்போ டெல்டா = λ/2π × 5 அப்படிங்கிறது பாத் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ இதிலேருந்து 5 நம்ம கண்டுபிடிக்கலாம். 5 = 2π/λ × டெல்டா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும், வாட் இஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2π/λ × டெல்டா. டெல்டாங்கிறது பாத் டிஃப்ரென்ஸ், லேம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் வேவ், 2πங்கிறது அதில் எவ்வளோ தூரம் அது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். இல்லைனாக்கா என்ன சொல்லலாம் 360 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இதில் ரெண்டு விதமான இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு, இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தாக்கா நம்ம எந்த வேல்யூ ஜென்ரலான வேல்யூ அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தாக்கா ஜென்ரலான கான்செப்ட், அதுக்கு என்ன ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்கள் 5 = 0, 2π, 4π இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டெல்டா = 0, λ, 2λ எக்ஸட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸு பாத் டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கு இப்படி தான் இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள் 0, 2π, இங்கே திரும்ப 4π, இங்கே 6π அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். லேம்டாவோட வேல்யூ பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தா 0, இங்கே லேம்டா, இங்கே 2λ, இந்த இடத்துல 6λ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. இப்போ இன் ஜென்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டா அப்படின்னு இருக்குது. அதாவது இன் ஜென்ரல் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டா. இங்கே 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்போ இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டாவாக இருக்கிறதால டெல்டா = n λ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னது டெல்டா = n λ அப்படின்னு எழுதுகிறோம். வேறு n = 1, 2, 3 இது வந்து ஒரு இன்டீஜர். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் 5 = π, 3π, 5π எக்ஸட்ரா ஆட் நம்பர்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி லேம்டாங்கிறது λ/2, 3λ/2, 5λ/2, 7λ/2 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இன் ஜென்ரல் ஹாஃப் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லேம்டாவாக இருக்குது. என்னது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ λ = ஹாஃப் மல்டிபிள்ஸ்னால் என்ன அர்த்தம், இதில் λ/2 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது, செகண்டில் 3 இருக்குது, தேர்டில் 5 இருக்குது. அப்போனாக்கா 2n - 1 அப்படின்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், உங்களுக்கு நெகட்டிவில் அதாவது என்ன சொல்கிறது ஹாஃப் மல்டிபிள்ஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ 2n - 1 λ/2ங்கிறது என்னது, இது எதுக்கான ஃபார்முலா, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸுக்கான ஜென்ரல் ஃபார்முலா, ஜென்ரலாக இருக்கிற பாத் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ என்னோட வேல்யூ 1, 2, 3 எக்ஸட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரைட், இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு, வாட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸு ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கொஹிரண்ட் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஹிரண்ட் சோர்சஸ்னால் என்ன, நம்ம கொஹிரண்ட் லைட்டை இல்லை மோனோக்ரோமேட்டிக் லைட்டை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ கொஹிரண்ட் சோர்சஸ்னால் ஓரியல் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரியான சோர்சஸ் அப்படின்றாங்க. அது எப்படி சார் அப்படின்னா என்னென்னலாம் அதில் சேமாக இருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
ஒரு 4 குவான்டிட்டிஸ் சேமாக இருக்கும். எதுன்னு பாருங்கள். 2 light sources are said to be coherent if they produce wave which have same phase. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, சேம் ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் எது வேணால் வச்சுக்கோங்க. சேம் ஃபேஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. சேம் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். சேம் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த்து ஆஃப் சேம் வேவ் ஃபார்ம், அதாவது சேம் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த். இது ரெண்டாவது சேம் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று மாற்றினா இன்னொன்று கண்டிப்பாக மாறும். அதனால் சேம் ஃபேஸாக இருந்தால் தான் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சேம் ஃப்ரீக்வன்சியாக இருந்தாக்கா சேம் வேவ் லென்த் இருக்கும். அதனால் ஆர் போட்டிருக்காங்க. ரெண்டு சொல்லிட்டேன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சேம் வேவ் ஃபார்மாக இருக்கணும். சேம் வேவ் ஃபார்மாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரிஃபர்லி சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும். இப்போ இந்த 4 விஷயமும் சேமாக இருந்தனாக்கா the given source is coherent source அப்படின்றாங்க. என்னது, 2 light source are said to be coherent if they produce which have same phase, same frequency, same waveform and preferably same amplitude அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இருந்தாக்கா இது நம்ம coherent source அப்படின்னு சொல்லலாம். அப்போ coherent sources தான் நம்ம எப்படி சார் உருவாக்குறது, எப்படி நம்ம ஒரே மாதிரியான மூலங்களை ஒரே மாதிரியான லைட் சோர்ஸஸை உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 குவான்டிட்டியும் சேமாக இருக்கிற மாதிரி லைட்டை நம்ம எப்படி உருவாக்குறதுனா, அதுக்கு அவங்க புக்கில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைப் ஆஃப் சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டென்சிட்டினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் மெத்தடில், அதாவது இதை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுலேயும் நம்ம என்ன செய்யலாம், கொஹிரண்ட் சோர்ஸஸை நம்ம உருவாக்கலாம். மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், அதுக்கு அடுத்து இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது ஃபேப்ரி பெர்ஃபெக்ட் எட்லான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஃபேப்ரி பெரட் எட்லான் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது ரெண்டுமே எதில் ஒர்க் ஆகுது சார் அப்படின்னாக்கா, இந்த மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ்லேருந்து, அதாவது என்ன சொல்கிறது, கொஹிரண்ட் சோர்ஸ் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. சேம் பிரின்சிபலில் ஒர்க் ஆகிறதா சொல்கிறாங்க. ரைட், இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, 2 different light sources cannot be a coherent source அப்படின்றாங்க. அதாவது 2 தனித்தனியான மூலங்கள், ஒளி மூலங்கள் வந்து என்னவாகாதான், ஒரே மாதிரி ஒரே ஓரியல் மூலங்களாக செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அப்போ இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு டெலஸ்கோப் எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே லைட் சோர்ஸ், மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் எடுத்துக்கிறேன். அதை பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட்டில் பாஸ் பண்ணுறான். ஓகேவா, பார்ஷியலி சில்வர்டு இல்லை ஹாஃப் சில்வர்டு கிளாஸ் பிளேட்டு. அதில் பாஸ் பண்ணும்போது one part of light is reflected, another part of light is refracted. ஓகேவா, இது என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிடுது, இது வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, ரிஃப்ளெக்ட் ஆன லைட்டு போயிட்டு ஒரு மிரரில் போயிட்டு விழுது, திரும்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வருது. ரிஃப்ராக்ட் ஆனதும் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு மிரரில் பட்டு விழுது. ரெண்டுமே திரும்ப என்ன ஆகுதுன்னா சேம் டெலஸ்கோப் வழியாக வருது. அப்போ இதில் கிடைக்கிற 2 இடத்துல நமக்கு 2 லைட் கிடைக்குது. ஒரே ஒரு லைட் தான் வருது, ஆனால் ஒரு பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட் வச்சதுனால நமக்கு 2 பாயிண்டில் நமக்கு என்ன கிடைக்குது, லைட் பீம் கிடைக்குது. அப்போ அந்த 2 பீம் எடுத்து பார்த்திங்கன்னா கோஹிரண்ட் லைட் பீம்ஸாக இருக்குது. ஓகேவா, அப்போ இது வந்து என்னது, மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் அண்டு ஃபேப்ரி பேரட் எட்லான், இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மோனோக்ரோமேட்டிக் லைட்லேருந்து கொஹிரண்ட் சோர்ஸஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னால் ஃபை, அதோட சிம்பிள். பாத் டிஃப்ரென்ஸ்னால் டெல்டா. இப்போ ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன் என்ன சார், ஃபை ஈக்குவல் டு 2π/λ இன்ட்டு டெல்டா. நெக்ஸ்ட் இதில் கன்ஸ்ட்ரக்ட் இன்டர்ஃபரன்ஸுக்கு பாத் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு n λ, வேறு n ஈக்குவல் டு 0 1 2 3 கிடைக்கும். அப்போ நியூட்டன்ஸ் ரிங்ஸ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் எதுக்காக நமக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே 0 இருக்கிறதால அங்கே பிளாக்காக இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸில் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஈக்குவல் டு 2n - 1 λ/2 அப்படின்னு இருக்குது. இதில் என்னோட வேல்யூ 1 2 3லேருந்து ஆரம்பிக்கும், அங்கே 0 இருக்காது. அதுக்கடுத்து வாட் இஸ் கொஹிரண்ட் சோர்ஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, அந்த மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லைட் சோர்ஸ் வந்து ஒரு பிளேஸில் இருக்கும், ஏதாவது ஒரு லேபில் இருக்கும். மிரர் பார்த்திங்கனாக்கா அதே லேப்லேயே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மிரரில் அதாவது என்ன சொல்கிறது, அந்த பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் பிளேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லேப்லேயே வச்சுருப்பாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் ரிஃப்ராக்ட் ஆகிறதும் அந்த 2 லைட்டையும் சம் கிலோமீட்டர்ஸ், இது ஒரு மவுண்டனில் இருக்கும், அது ஒரு மவுண்டனில் ஏதோ ஒரு பில்டிங்கில் இல்லை டவரில் எங்கேயோ வச்சுருப்பாங்க மிரர்ஸ். அங்கே போயிட்டு பட்டுட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரே பிளேஸுக்கு வந்து நம்ம டெலஸ்கோப்பில் விழும். அந்த மாதிரி விழும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடைக்கும், ஒரு கொஹிரண்ட் சோர்ஸஸாக அது ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சரி, ரைட், இது படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கனாக்கா கொஹிரண்ட் சோர்ஸஸை உருவாக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.